உப்பு மிளகும். நான் உங்க சௌமியா. டெய்லியும் வந்து வித்தியாசமான ரெசிபிஸ்லாம் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறோம். அண்ட் இன்னைக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வெஜிடேரியன் ரெசிபி. வெஜிடேரியன்லேயே வந்து சைட் டிஷ்ஷஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்காக ஒரு அழகான ஒரு கறி வெரைட்டி காத்துக்கிட்டு இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டான நம்மளுடைய இந்தியன் ஸ்டைல் இல்லாமல் நவாபி ஸ்டைலில் வந்து நம்ம வந்து செய்ய போகிறோம். ஸோ நவாபி உருளைக்கிழங்கு கறி தான் உங்களுக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ரெசிபி. நவாபி உருளைக்கிழங்கு கறி செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னதை பார்க்கலாம். பட்டை, லவங்கம், ஏலக்காய் தேவையான அளவு, சோம்பு 1/2 டீஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், காய்ந்த மிளகாய் 3, வெங்காயம் 2, தேங்காய் 1/4 கப், இஞ்சி இதெல்லாம் சேர்த்து இதையும் வந்து நான் கொரப்பா அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேன். அதுக்குள்ள இன்னைக்கு சமையல் அறையில உங்களுக்காக என்ன டிப்ஸ் காத்துக்கிட்டு இருக்குன்றத பாருங்க. இன்னைக்கும் நம்ம சமையலறை பகுதியில சில முக்கியமான குறிப்புகள் தான் பார்க்க போறோம். கர்ப்பிணி பெண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்றது வாமிட்டிங் சென்ஸ் இருக்கும். அதாவது வாமிட் பண்ற மாதிரி ஃபீல் இருக்கும், வாமிட் வராது, ஒரு சில அடிக்கடி வாமிட் பண்ணிட்டே இருப்பாங்க. இதுல இருந்து விடுபடணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள்ங்க. கொஞ்சம் ஓமம் வாங்கி வீட்டில் வச்சுக்கோங்க. அப்பப்போ அதை நீங்க வந்து வாயில போட்டு சாப்பிட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு அந்த ஃபீல்ல இருந்து விடுபடலாம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நிறைய பேருக்கு ட்ரை ஸ்கின். ஒவ்வொரு சீசனும் மாறும்போது அது சம்மரோ விண்டரோ எதுவாக இருந்தாலும் வந்து ஸ்கின்ல வந்து பயங்கர சேஞ்சஸ் இருக்கும். நிறைய பேருக்கு ட்ரை ஆகும். இதுல இருந்து நான் எப்படிப்பா வெளியில வருது, எனக்கு எப்போ க்ளோயிங் ஸ்கின் கிடைக்கும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். நார்மலா வீட்டில் இருக்கக்கூடிய தேங்காய் எண்ணெய் எடுத்து பாடி ஃபுல்லா நல்லா அப்ளை பண்ணிட்டு 15 நிமிஷம் கழிச்சு குளிச்சிடுங்க. ஸோ கூடிய விரைவிலே பார்த்தீங்கன்னா க்ளோயிங்கான ஷைனிங்கான சருமம் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ இருக்க எல்லாருமே வந்து நான்வெஜ் பிரியர்கள் தாங்க. எப்போ பார்த்தாலும் ஹெவி நான்வெஜ் ஃபுட் வந்து நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். பட் அப்படி சாப்பிட்டுட்டே இருக்கும்போது உங்களுக்கு வந்து நெஞ்சு எரிச்சல் இருக்கும், அசிடிட்டி ப்ராப்ளம்லாம் இருக்கும். இதில் இருந்து விடுபடணும் ரொம்ப சிம்பிள் டிப். கொஞ்சம் லெமன் ஜூஸ் எடுத்துக்கோங்க, அதில் பனை வெல்லம் ஆட் பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னா உடனே உங்களுக்கு ரிலீவ் கிடைக்கும். இந்த டிப்ஸ்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பயன்பெறுங்கள். மறுபடியும் இதே மாதிரி சூப்பரான டிப்போட இதே சமையலறை பகுதியில் நான் உங்களை மீட் பண்ணுறேன்.
If this device can surf, download, play games and videos, then you'd say, what's new? But what if this can do all that and more? Well, here's the Wi-Fi enabled Airtel Internet TV. Full play. பெண்மையின்றி மனிதமில்லை. ஆம், பெண்ணியம் பேசுவோம். தனித்துவம் வாய்ந்த உங்கள் எண்ணங்களையும் கருத்துக்களையும் பதிவு செய்ய இணைந்திருப்போம். ஒவ்வொரு நாளும் ஒரு தலைப்பு. கூடி உரையாடுவோம் நம் பெண் மேடையில். இணைந்திருப்போம் நம் வானவிலுடன். பெண் மேடை திங்கள் முதல் சனிக்கிழமை வரை நண்பகல் 12:30 மணிக்கு. ஸோ நம்ம தாளிப்புக்கு போடக்கூடிய காய்ந்த மிளகாய், சோம்பு, சீரகம், மிளகு, இஞ்சி, பூண்டு அண்ட் இதெல்லாம் சேர்த்து நல்லா பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதெல்லாம் வந்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்தாச்சு. அண்ட் வெங்காயத்தோட தேங்காய்
அதுக்குள்ள இன்னைக்கு உணவே உயிர்ல எந்த உணவுனுடைய மகத்துவம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்குன்றத பாருங்க. உணவே உயிர்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கல்யாண முருங்கை கீரை. சோ இந்த கீரையில பாத்தீங்கன்னா நிறைய வேல்யூபிளான விட்டமின்ஸ்லாம் இருக்கு. சோ உடம்புல ஏற்படக்கூடிய ஜுரம் போன்ற விஷயங்களை வந்து தடுக்கக்கூடிய சக்தி வந்து இந்த கீரைக்கு இருக்கான். அதே நேரத்துல இதய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அண்ட் வயிற்றுப்பூச்சி இந்த மாதிரியான விஷயங்களையும் வந்து இது தடுக்குமா. அதெல்லாம் தாண்டி பித்தம்ன்ற ஒரு விஷயம் உடம்புல அதிக அளவு யாருக்கு இருந்தாலும் இந்த கீரையை நீங்க தொடர்ந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா பித்தம்ன்ற ஒரு விஷயம் வந்து சுத்தமா இல்லாம போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதே மாதிரி பித்தம் தணிஞ்சா மட்டும் போதாதுங்க, அதுக்கு சம்பந்தப்பட்ட பித்தத்தினால் ஏற்படுற பிரச்சனைகள் எல்லாத்தையும் வந்து இது தடுக்கக்கூடிய சக்தி வந்து இந்த கீரைக்கு இருக்கான். கல்யாண முருங்கை கீரை பாத்தீங்கன்னா பெயின் கில்லரா இருக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்றாங்க. சோ மூட்டு வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் அது வந்து நீக்கிடுமா. ஆனா அதே நேரத்துல உடல் எடை யாராச்சும் குறைக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்றாங்க. சோ எங்கேயாச்சும் அடிபட்டுருச்சு அப்படின்னா அதுக்கு இந்த கீரையை அரைச்சி அதை வந்து சாரா எடுத்து அந்த இடத்துல தடவி விடலாமா. ஸோ அப்படி தடவி விடும்போது அந்த புண்கள் வந்து சீக்கிரமா ஆறும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இவ்வளோ பலன்கள் இந்த கீரையில இருக்கு. ஸோ மிஸ் பண்ணாம நீங்க உங்க உணவுல அடிக்கடி சேர்த்துட்டே வந்தீங்கன்னா உங்க உடம்புல ஏற்படக்கூடிய இந்த பெயின் கில்லர் டேப்லெட்ஸ்லாம் சாப்பிட்றதை விட இந்த மாதிரியான விஷயங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்க பாடி பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபிளெக்சிபிளா ரொம்ப நீட்டா இருக்கும். உணவே உயிர்ல உணவுனுடைய மகத்துவத்தை பார்த்து தெரிஞ்சிட்டு இருப்பீங்க. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். அதை கண்டினியூஸா கொஞ்சம் ரெகுலரா நீங்க வந்து எடுத்துக்க பாருங்க. அண்ட் இப்போ நம்மளுடைய இந்த மசாலா வந்து நல்லா ஸ்பைசியா ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஃபைனலி நம்ம பொரிச்சு வச்சிருக்கக்கூடிய உருளைக்கிழங்கை ஆட் பண்ண போறோம். இப்போ வந்து ஒரு லோ ஃப்ளேமில் வச்சு அப்படியே அந்த மசாலா வந்து கொஞ்சம் அப்படியே இன்னும் திக்காகிற அளவுக்கு ரெடி ஆகட்டும். ஸோ நம்மளுடைய நவாபி உருளைக்கிழங்கு கறி ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ எடுத்து நம்ம பிளேட்டிங் பண்ண வேண்டியது தான் இன்னும் ஒரு ஃபியூ மினிட்ஸில். ஸோ அதுக்குள்ளே ஒரு குயிக்கான ரீகேப் வந்து பார்த்துடலாம் எப்படி வந்து இது செய்வதுன்னு சொல்லிட்டு. பாருங்க, அந்த அடுத்ததா இதே மாதிரி ரொம்ப வித்தியாசமான ஒரு ரெசிபி உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய உப்பு மிளகும்ல ஒரு குட்டி பிரேக். சக்தி தோத்துட்டான்னு மட்டும் நினைக்காத. நீ குழந்தைய என்கிட்ட இருந்து காப்பாத்தி உங்க அம்மா கிட்ட கொடுத்துட்ட. பட் கண்டிப்பா நான் எப்படியாவது பழி வாங்கியே தீருவேன். எனக்கு பிறந்த குழந்தைய தான் நான் அம்மா கிட்ட கொடுத்துருக்கேன்னு அம்மாக்கு மட்டும் தெரிய வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் கண்டிப்பா தேவ அதுக்கப்புறம் அம்மா அவங்க கூட வச்சுக்கவே மாட்டாங்க. சுமன், இந்த உலகமே அழிஞ்சாலும் பரவாயில்ல, எந்த நிலைமையிலையும் இந்த விஷயம் வேற யாருக்குமே தெரிஞ்சிடக்கூடாது. இப்பொழுது அனைத்து உண்மைகளும் மாமியாருக்கு தெரிந்துவிட்டது. நான் உன்கிட்ட உண்மையை மட்டும்தான் எதிர்பார்க்கிறேன். உண்மையா?
என்ன உண்மைமா? உனக்கு பிறந்த குழந்தை எங்க இருக்கு? தீர்க்க சுமங்கலி இன்று இரவு 7 மணிக்கு. வெல்கம் பேக் டு உப்பு மிளகும். ஸோ ரொம்பவே வந்து ஒரு ஹைதராபாத் நவாபி ஸ்டைலில் பியூட்டிஃபுல்லான ஒரு ரெசிபி வந்து செஞ்சோம். அண்ட் அடுத்ததாக உங்களுக்காக அகெயின் ஆந்திரா ஸ்பெஷல் தான் ரெசிபி காத்துக்கிட்டு இருக்குது. ஸோ ரா மாகாய புலுசு. ஸோ புலுசுனாலே தெலுங்குல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட் குழம்பு இதுவு. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம அடுத்ததும் ஆந்திரா ஸ்டைல்லே வந்து செய்ய போகிறோம். ஸோ மாங்காயை வந்து மாங்காயை வச்சு செய்யக்கூடிய ரெசிபி தான். ஸோ ரா மாங்காயை புலுசு செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னது பார்க்கலாம். மாங்காய் வத்தல் 10 துண்டு, வெங்காயம் 1, பூண்டு 6 பல், கத்தரிக்காய் 1, மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 3 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, அரிசி மாவு 1 டீஸ்பூன், நல்லெண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன், உளுந்து 1 டீஸ்பூன், காய்ந்த மிளகாய் 2, பெருங்காயத்தூள் 1 சிட்டிகை, வெந்தயம் அரை டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன். ரா மாங்காயை புலுசு செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னது பார்த்துட்டீங்க. ஸோ இப்போ வந்து வெங்காயம் வதங்கிறதுக்கு அப்புறமா ஒன்று ஒன்றா அடுத்தடுத்து ஆட் பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா தாளிப்புக்கு நம்ம போட்டது இன்னும் நல்லா தீய கூட விட்டுலாம். இது நல்லா கருகி அந்த ஃப்ளேவர் வந்து இன்னும் நல்லாயிருக்கும். இந்த
இன்னும் கொஞ்சம் வதங்கணும் வெங்காயம். அதோடய சேர்த்து நம்ம கத்திரிக்காய் இப்போ இந்த பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா மாவடை தான் ஆட் பண்ண போறோம். மாவடை ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டு அதோட சேர்த்து நல்லா நம்ம பாயில் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த அரிசி மாவு வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ 2 minutes இந்த மசாலாவுடைய ராஸ்
ஸோ இது வந்து அதுக்குள்ளே ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதோடு சேர்ந்து ஒரு கொதி வந்து அந்த ஆயில் கண்டென்ட் வெளியில் வந்ததுன்னா நம்மளுடைய, ஏன்னா இப்போது அரிசி மாவு பட்டுன்னு அப்படியே எடுத்துட்டோம்னா உடம்புக்கு நல்லது கிடையாது. இந்த அரிசி மாவு வந்து கொஞ்சம் குக் ஆகணும் அதுக்காக. ஸோ அதுக்குள்ளே ஒரு குயிக்கான ரீகேப் வந்து பார்த்துடலாம் எப்படி வந்து இந்த ஃப்ளேவரில் டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸோட அகெயின் உங்களை நான் உப்பு மிளகுல மீட் பண்ணுறேன். பாய்.